என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வினோத் ஜஸ்டிஸ். ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், அதான் உங்கள் ஃப்ரெண்ட்லி நம்ம என்ன ஜஸ்டிஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட் வீடியோ. என்ன கேட் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இந்த கிட்டன் பார்த்திங்கன்னா சிறப்பான சம்பவம் பண்ணி விட்டுருச்சு. காலையில் 6:45க்கு என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருப்பாங்க, ப்ரோ என் கேட்டு கீறிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு. உங்களுக்கு வேற ஒரு விஷயத்த கட்டுவா, என் வீட்டில் வளர்த்துன 2 குட்டி பொண்ணு என்ன பண்ணிச்சுன்ட்டு. ஸோ சிம்பிளாக சொல்லிடுறேன். உங்கள் வீட்டில் கிட்டன் ஏதாவது பண்ணிச்சுன்னா, நீங்கள் வீட்டில் வளர்க்குற பூனையாக இருந்தீங்கன்னா எதுவும் பண்ண தேவையில்லை. பிகாஸ் அவங்க வீட்டில் வளர்க்குறதால போய் மற்ற ஒரு விலங்குகளை கீறுனா அப்படித்தான் ப்ராப்ளம் வரும். காட்டுறோம் பார், இதை அப்படியே எங்கள் அம்மா உள்ள வைக்கிறாங்க. என்ன சம்பவம்னு காட்டுறோம். அங்கே மூஞ்சி பூரி விட்டுருச்சா, அந்த அளவுக்கு பப்பர் படம் படுத்துக்கிட்டு இருக்கிறான் இவன். இவெல்லாம் என்ன டெல்மணி எனக்கு தெரியல. பாருங்க, இங்கே ஒன்று இங்கே ஒன்று. இப்போ ஏன் மூஞ்சை கழுவிட்டு வா, போ இங்கே வா, காட்டுங்க. எப்பா போன மாதிரி எதுக்கு தூங்குற? பூனத்துக்கு கீற அளவுக்கு பப்பர பழங்க மணி பாருங்க. வாய்த்து அப்படி வச்சுக்கிட்டு இருந்தானா இங்க வரைக்கும் ஏண்டா பூனை கீற அளவுக்கு வாய்ப்பு வளர்ந்துட்டு தூங்குறியே. நீ எல்லாம் மனுஷ ஜென்மமா இருப்பியா நீ ஃபர்ஸ்ட்? ஆனா காய் ஆறிடும். மூஞ்சி அந்த மஞ்சத்தூள் படமும் கொஞ்சம் வச்சு காய் பண்ணு வேண. சரி, இதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஓகே, பார்த்தீங்களா? அப்போ என் தம்பி அடிப்படி இதோட ஒரு மோசமான அடிபட்டிருக்க முடியுமா? அதுக்கு நீ என்ன பண்ண முடியும் 2 குட்டியும் வச்சுக்கிட்டு? ஸோ காலங்கால கெட்டன வாழ்க்கையில் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும்னு தெரியும். அதை போகாமல் பாருங்க. காலம் வரைக்கும் அப்போ பப்பர் பண்ணு வச்சுக்கிட்டு என்ன தூக்கி போயிருந்துருக்கான்னு எனக்கு தெரில. இதெல்லாம் என்ன ஜென்மன் இவனெல்லாம் எங்கேயாவது ரோட்டில் பார்த்தீங்கன்னா கேளுங்க, ப்ரோ ஒரு 2 பூனைக்கு மூஞ்சில் ஏறி பூர்ற அளவுக்கு அப்படி என்ன ப்ரோ தூக்கு, என்ன கனவு கண்டுக்கு நீங்களே கேளுங்க. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து 2 மணி வரைக்கும் கேம்ஸு ஃபோனு நோண்டுறது. காலங்காத்தால் 10-12 மணி வரைக்கும் பப்பர் ஆடு வாய்த்து தூங்குறது. அதால் தான் வச்சு செஞ்சு விட்டுச்சுங்க. சரி, இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நான் சீரியஸாக சொல்கிறேன், என்னை எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் வளர்க்குற புனியாக இருந்தீங்கன்னா டிபி கூட போட தேவை, மஞ்சத்தூள் போட்டு சரி பண்ணலாத்துக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் வளர்க்குற கேட்டாக இருந்தீங்கன்னா அதுக்கு போய் மற்ற இடத்த போய்ட்டு இந்த பூராது மற்ற அனிமல்ஸு கீரி இருக்காது, எலி இந்த வைரஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அந்த ஒரு நம்பிக்கை. பட் இதை நீங்கள் வெளியில் அதிகமாக ரோமிங்கில் சுற்றுற பூனை, வீட்டிலே தங்காத பூனை, வெளியில் சுற்றிக்கிட்டு வர பூனை அந்த நிச்சயம் டிபி அந்த மாதிரிலாம் நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டு தீரணும். பிகாஸ் அந்த மாதிரி கிட்டலாம் பார்த்தீங்கன்னா நகத்தில் நிறையா வைரஸ் நிறைய இடத்துல என்னென்னமோ இருந்திருக்கும். பட் இதுக்கு 2ம் பார்த்திங்கன்னா குட்டி தான். ஸோ எங்கள் வீட்டுகிட்டே எங்கேயுமே போகிறது கிடையாது, போனதும் கிடையாது. நாங்கள் தர இந்த பியூர் பெட் மில்கை தவிர வேறு எதுவுமே சாப்பிட்டதில்லை. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கலன்னு நினைக்கிறேன். மேலும் நிறைய கிட்டன் வீடியோஸ் நான் போடுறேன். அடேங்கப்பா, நான் யார் அந்த கொலைக்காரர்கள்னு காட்டுறவங்களுக்கு வாங்க. ஸோ இதுதான்ப்பா அந்த பூனைங்க, புரியுதா? இது ஒன்று, சாரி முடி கண்டுக்காதீங்க, இது ஒன்று, உள்ளே வேறு ஒன்று இருக்குது, அதையும் நான் தூக்கிட்டு காட்டுறேன். ஸோ ஒரு நிமிஷம். இந்த பூனையும் இதுங்க 2 தான் சேர்ந்து என் தம்பி வச்சு பண்ணிடுச்சுங்க. ஸோ ஓகேவா? ஏற மாட்டேங்களா? ஸோ ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மேலும் நிறைய இந்த மாதிரி கேட் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ see you by next video. So bye. My name is